வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய சாதாரண மனிதன், அத்தியாயம் 16. சந்தியா பரபரப்புடன் பின்பக்கத்து கதவை திறந்தாள். அதற்குள் மழை நின்று போய் நன்றாக பொழுது விழுந்து விட்டிருந்தது. ஆனால் தோட்டத்தில் அவள் கண்ட காட்சி மாட்டுக்கொட்டிலின் கூரை சாய்ந்து சுவர் இடிந்து தரை மட்டத்தில் கிடந்தது. ஐயோ செல்லக்குட்டி என்று அலறிய அத்தை மாடும் கன்றும் திகைப்புடன் கீரை பாத்தியை துவம்சம் செய்தபடி நின்று கொண்டிருந்ததை கண்டாள். கொட்டகை விழுந்த அதிர்ச்சியில் கட்டுத்தறியா விழுந்து அவை காயமடையாது எப்படியோ தப்பின. போகட்டும் கீரை பாத்தி. சந்தியாவின் மனத்தில் ஆறுதல். மண்டி கிடந்த கொட்டகையை திகைப்புடன் பார்த்தபடி மாட்டையும் கன்றையும் பிடித்து இழுத்து வந்து பின்பக்க வராந்தாவின் தூணில் கட்டினாள். தொடர்ந்து பெய்ய போகும் மழையில் அவைகளை அருகே கட்டி வைக்க முடியாது. சமையல் அறைக்கு அருகே உள்ள தாழ்வாரத்தில் தான் கட்ட வேண்டும். சாண நாற்றத்தில் கொசு தொல்லையுடன் அவைகளுடன் கொட்டிலை புதுப்பிக்கும் வரை வாழ்ந்தாக வேண்டும். அத்தை கொட்டில் கட்ட என்று கேட்கும் முன் ஜெகதா முகம் இடுங்கி போனாள். நமக்கேன் இப்படி சோதனை மேல் சோதனையோ தெரியாது சந்தியா. புதுசாக கொட்டில் கட்ட ஏகப்பட்ட பணம் பிடிக்கும். உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு தான் இருந்தேன். சமையல் அறையிலே மூளையில் அடுப்பு மேடைக்கிட்டே ஓடி பிரிஞ்சு ஒழுகுது. வீட்டை பழுது பார்க்கவும் கொட்டில் கட்டவும் பணத்துக்கு எங்கே போவோம்? திகைப்பும் துயருமாக ஜெகதா சந்தியாவை பார்த்தாள். எதற்கு மஞ்சாத அத்தையின் கண்கள் இப்போது ஈரத்தில் பளபளத்தன. அவன் வாக்கு கொடுத்தபடி அன்று காலை காப்பி பலகாரம் சாப்பிட அவர்கள் வீட்டுக்கு வந்து விட்டான். பள்ளிக்கூடம் கிளம்ப ஆயத்தமாக்கி விட்டிருந்த சந்தியா தான் கதவை திறந்தாள். அவள் முகமும் கண்களும் ஏன் இப்படி சிவந்தது? வாப்பா உட்காரு, சீக்கிரம் எல்லாத்தையும் மேஜையில் கொண்டு வைக்கிறேன். நீ ஆஸ்பத்திரிக்கு போகணும். சந்தியா நேரத்தோடு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் என்ற அத்தை ஜெகதாவின் முகம் கூட சாம்பி இருந்தது. காரணம், முற்றத்திலேயே கை கழுவ குரட்டோரம் வந்து செம்பை எடுத்தான். அம்மா என்ற பசுவின் குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். சமையல் அறைக்கு எதிரே இருந்த விஸ்தாரமான தாழ்வாரத்தின் ஓரத்திலே ஜன்னல் கம்பியோடும் மாடும் கன்றும் கட்டப்பட்டிருந்தன. கீழே பருத்தி போட்டிருந்த வைக்கோல் மீது மாட்டின் சாணம். அவன் வந்திருப்பதை உணர்ந்து வராந்தா தூணில் பிணைக்கப்பட்டிருந்த சாம்சன் உரத்த குரல் எழுப்பி குறைக்க தொடங்கியது. இதென்ன மாடு கன்று எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வந்து விட்டதுகளே, என்ன விஷயம் என்று விசாரித்தபடி அவன் மேஜை அருகே வந்தான். பலகாரம் சாப்பிட்டு கொஞ்சம் புழக்கடை பக்கம் வந்து பாரப்பா என்றாள் அத்தை. அப்போதுதான் கவனித்தான் கண்களில் பொங்கிய கண்ணீரை. சற்றென்று சந்தியா புடவை தலைப்பால் துடைத்து கொண்டாள். நேற்று பெய்த மழை உங்களுக்கு மிகவும் உபகாரமாக இருக்கும்னு சந்தோஷப்பட்டு கொண்டேன் என்றபடி பூ போல மெத்தென்று சூடாக தட்டில் ஆவி பறந்த இட்லியை மெல்ல பெற்று சட்னியில் துவைத்து விழுங்க தொடங்கினான். அப்படித்தான் நான் மழையை கண்டு மனம் பூரிச்சு போயிருந்தேன். ஆனால் இப்படி ஒரு நஷ்டம் வரும்னு நான் கனவு கூட காணலை. எல்லாம் எங்கள் போராத வேலை. வருத்தம் நிறைந்த குரலில் மெல்ல கூறியவாறு அருகில் காப்பி டம்ளர் கொண்டு வந்து வைத்தாள். மிஸ் சந்தியா, நீங்கள் சாப்பிடலையா என்ற போது அவள் கண்களில் மீண்டும் நீர் புரண்டது. காஃபி மட்டும் குடிச்சிட்டேன், பசியே இல்லை என்று முனகினாள். இந்த பூடகமான நாடகத்தின் பொருள் புரியாதவனாக அவன் விரைவில் காப்பியை பருகிவிட்டு எழுந்து கையை கழுவி கொண்டான். சந்தியா நீட்டிய துண்டில் கையை துடைத்து கொண்டபடி மெல்ல பின்பக்கம் சென்று தோட்டத்தை எட்டி பார்த்தவன் திடுக்கிட்டு போனான். மாட்டுக்கொட்டில் இடிந்து விழுந்து கிடந்தது. சந்தியா அத்தை இருவரின் மனத்துயரின் காரணம் சற்றென்று விளங்கிவிட்டது. இந்த விலைவாசி காலத்தில் மீண்டும் ஓர் உறுதியான கல் கட்டடமாக கொட்டகை எழுப்ப பணம் அதிகமாக செலவாக்குமே. அட பாவமே, மழை தோட்டத்து செடிகளுக்கு நன்மை செய்திருந்தாலும் உங்களுக்கு பெருத்த நஷ்டத்தை கொடுத்து விட்டுருக்கே. ஆனால் அதுக்காக நீங்கள் மாட்டை கன்றை உள்ளே வைத்து கொண்டு வாழ முடியாது. ஈயும் கொசுவும் உபத்திரவம் செய்யும். அவைகளால் என்ன நோய்கள் ஏற்படும்னு வாத்தியார் அம்மாவுக்கு நான் சொல்லியா தரணும்? லேசாக சிரித்தான். துயரத்திலே கலங்கி சிவந்து சாம்பி விட்டிருந்த அந்த அழகு முகத்திலே சிரிப்பின் ரகையை காண விரும்பி அவளை அவன் பரிகாசமான பாவனையில் பார்த்து மூறவழித்தான். சந்தியா சிரிக்க முயன்றாள். ஆனால் மீண்டும் கண்கள் கலங்கி போயின. மிஸ் சந்தியா, இது மாதிரி எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட நஷ்டத்தை கண்டு ஏன் இப்படி கலங்கி போறீங்க? மாட்டு கொட்டகையை புதுப்பிக்க என்ன செலவாகும்னு பூதலூரில் உள்ள எனக்கு தெரிஞ்ச கட்டட கான்ட்ராக்டர் ஒருத்தர்கிட்ட கேட்டு சொல்கிறேன். அதுவரை கொஞ்சம் தைரியமாக இருங்கோ. நாம் புறப்படலாமா
என்று ஆறுதலாக பேசிய அவன் அத்தையிடம் விடை பெற்று கொண்டு முன்னே நடந்தான். பின் தொண்ட சந்தியா தோல்பை கூடை டிஃபன் டப்பா சகிதம் காரில் ஏறிக்கொண்டாள். கேட்டை சாத்திவிட்டு அவர்களுக்கு விடை கொடுத்த ஜெகதாவின் மனத்தில் சிறிது நிம்மதி ஏற்பட்டது. ஆனால் சந்தியாவின் மனத்திலே இனமிளங்காத ஒரு திகில் நெருப்பாக இருந்தது. அவர்கள் வசிப்பதோ ஒரு கிராமம். காவேரி பாக்கத்தில் ஒரு காக்காய் சிறு கல்லை கொண்டு வந்து தெருவில் லொட்டென்று போட்டுவிட்டு பறந்து விட்டாலும் போதும், சங்கதி கொல்லென்று ஊர் பூரா நிறைந்துவிடும். வாத்தியார் ஐயா பெண் கல்யாணமாகாதவ அந்த டாக்டர் பையனோட காரிலே அவன் பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு போகிறதை பார்த்தேன் என்று ஒருவன் சொன்னால் போதும், ஊர் முழுவதும் தீயாக பரவி அந்த சங்கதி பல உருவில் வெளியே உலாவி தொடங்கிவிடுமே. முதல் நாள் கொற்றிய மழையில் அந்த இருட்டில் யாரும் அவள் காரில் அவனுடன் வீட்டுக்கு வந்ததை கவனித்திருக்க முடியாது. பளிச்சென்று வெயில் எரிக்கும் அந்த காலையில் தெருவில் போவோர் வருவோர் யாராவது பார்த்து விட்டால் சாலை ஓரத்தில் அந்த ஆலமரத்தடியில் ஐயோ இன்றைக்கு என்ன பஸ்ஸுக்கு அப்படி ஒரு கூட்டம், அதில் அவர்கள் குடும்பத்தை தெரிந்தவன் யாராவது இருந்து தொலைத்தால் அவளுக்கு கிரிதரன் அருகில் அமர்ந்து காரில் பயணப்பட ஆசையாகத்தான் இருக்கிறது. பின் ஏன் இந்த பாழும் குற்றுணர்வு மனத்தை குடைகிறது? என்ன யோசிக்கிறீங்க? கேட்டபடி கிரிதரன் வண்டியை வேகமாக ஓட்டினான். வேறு ஒன்றுமில்லை, இன்று நடத்த வேண்டிய பாடங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கவலைப்படாதீங்க, அந்த மாட்டுக்கொட்டிலை குறைந்த செலவு எப்படி கட்டி முடிப்பது என்று நாம் தீர்மானிப்போம். மறுபடியும் இன்னைக்கு மாலை மழை பெய்யும்னு வானிலை அறிக்கை சொல்கிறது. அதனாலே இன்றைக்கும் நானே உங்களை வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு மறுநாள் காலை பள்ளியில் சேர்த்து விடுறேன். சம்மதமா? சரி என்று ஒப்புதல் கொடுக்கவும் முடியவில்லை, வேண்டாம் என்று விலக்கி கொள்ளவும் முடியவில்லை. நெஞ்சு கலவரமும் மகிழ்ச்சியுமான கலைவு உணர்வில் தீவிரமாக அடித்து கொண்டது. மௌனமாக இருந்தால் சம்மதம் என்று தானே அர்த்தம் சொல்லிவிட்டு அவன் உறக்க சிரித்தான். அந்த சிரிப்பு பேச்சு எல்லாம் அவளது காதுகளை பட்டு போல் மிகவும் இதமாக தழுவி உடம்பை இன்ப சிலிர்ப்பில் நடுங்க செய்ததை உணர்ந்தாள். அவன் மேலே தொடர்ந்து பேசாது மௌனமாக துரிதமாக வண்டியை ஓட்டினான். பள்ளிக்கூடத்து வாசல் அருகே சற்று தொலைவிலேயே அவன் காரை நிறுத்த அவள் அவசரமாக இறங்கி கொண்டாள். அன்று மாலையும் அவன் சொன்னது போல் பள்ளிக்கூடம் முடிந்து குழந்தைகள் வெளியேறிய பின்பு வானம் திடீரென்று கருத்து கொண்டு மின்னலும் நியமாக மழை கொட்ட தொடங்கிவிட்டது. உடைந்த கம்பியை அத்தை சரி செய்து வைத்திருந்த கொடையை பிரித்து கொண்டு மெல்ல அவள் பள்ளிக்கூடத்தின் கேட் அருகே வருவதற்குள் வெளியே பாதை ஓரத்தை ஒட்டியபடி காரை நிறுத்தி கொண்டு அவன் அவளுக்காக காத்திருந்தான். அன்றும் அவன் அவர்கள் வீட்டில்தான் சாப்பிட்டான். கிளினிக்கில் தூங்கினான். சுல்லென்று கொளுத்தி கொண்டு புறப்பட்ட வெயிலில் அவள் பஸ்ஸில் போக அனுமதிக்காது தன் காரில் அவளை அழைத்து கொண்டு சென்றான். அதற்கு அடுத்த நாளும் இதே கதைதான். ஒரு வார காலம் மாலை பொழுதிலே மழை என்று கொட்டி தீர்த்த வானம் ஒரு வழியாக மீண்டும் சாதாரண நிலையை அடைந்தது. முன்போல் கோடை சூரியன் கொளுத்தி கொள்ளாவிட்டாலும் எங்கிருந்தோ வீசிய குளிர்ந்த காற்றில் வெப்பம் குறைந்து வெயில் இதமாக காய்ந்து கொண்டிருந்தது. இனியும் தொடர்ந்து அவனுடன் காரில் பள்ளிக்கூடத்துக்கு பயணப்படுவது வீண் அபவாதத்துக்கு இடம் என்று அவள் அஞ்சி ஒதுங்கினாள். ஆனால் அந்த அபவாதம் அவளை கண்டு வெஞ்சி ஒதுங்கவில்லை. அன்று காலை அவள் பஸ்ஸில் தான் புறப்பட்டு புத்தகங்களை வைத்து பூட்ட நெருங்கிய போது உள்ளே ஒரே சிரிப்பொலி. அவள் பெயர் அதில் அடிபட்டது. தயக்கத்தோடு அவள் வராந்தாவிலே நின்று கேட்டாள். உண்மையாகவா சொல்ற? நம்ப முடியாது என்று கிரீச்சிட்டது ஒரு குரல் உள்ளே. என் கண்களால் பார்த்ததை சொல்கிறேன், கதை கட்டவில்லை. சந்தியா அடக்கமான பெண் என்று பிரசித்தமாச்சே, உனக்கு தெரியாதா இந்த பழமொழி? தூங்கும் பூனைக்குட்டி தான் பால் சொட்டியை உடைக்கும். ஐயோ பாவம்னு பார்த்தவங்க மனத்தை கனிய வைக்கும் ஒரு பரிதாப கலையை மூஞ்சியில் வச்சு கொண்டு அவள் செய்கிற காரியம் நம்மை ஒத்த பெண்களுக்கே அடுக்கவே அடுக்காது. அன்னைக்கு அந்த பெண் ராதிகா மயக்கம் போட்டு விழுந்தப்ப மருந்து பையோடு ஓடி வந்தானே அந்த டாக்டர், அன்னைக்கே ஆரம்பித்த காதல் நாடகம் இது. இத்தனை நாளும் நமக்கு தெரியாது இருந்தது, இப்போ பலர் பார்த்தாச்சு. அப்படி நீ என்னத்தான் பார்த்துட்ட? விளக்கமாக சொல்லி தொலையேன். அவனுடைய காரில் தான் அம்மா தினசரி பள்ளிக்கூடம் வந்துட்டு போயிட்டு இருக்கா. ராத்திரிக்கு அவனுக்கு அவள் வீட்டில்தான் சாப்பாடாம். படுக்கை கூட அங்கே தானே சொல்லு. அவங்களை தட்டி கேட்க அங்கே யார்? அந்த வீடு ஒரு அள்ளி ராஜ்யம். இஷ்டப்படி கொட்டமடிக்க தகுந்தாப்போல பெரிய தோட்டத்துக்குள்ளே ஊருக்கு ஒதுக்குப்புறமா திக் திக் என்று நெஞ்சு அடித்து கொள்ள
உடல் முழுவதும் நெருப்பாக ஆத்திர உணர்ச்சி எறிய சந்தியா பலமாக காலனியை சப்திக்க செய்த வண்ணம் தொண்டையை செருமி கொண்டு அந்த அறைக்குள் நுழைந்தாள். பத்திரகாளி போன்ற பயங்கரம் நிறைந்த முகத்தோடு அவள் விரித்த பார்வையில் அவளது அம்பு அப்படியே கப்பென்று அடங்கி போனது. ஆனாலும் அவளுக்கு அழுகையும் துக்கமும் அடி வயிற்று நின்றும் புரண்டு நெஞ்சை அடைத்து கொண்டது. அவள் கிரிதரனை விரும்புகிறாள், அவன் அவளை விரும்புகிறான். அந்த ஒரு காரணத்துக்காக அவளுக்கு இறங்கி அவள் மழையில் நனையக்கூடாது என்று பாதுகாப்பு உணர்வுடன் அவளை தன் காரில் ஏற்றிக்கொண்டு வீட்டில் சேர்த்தான். இப்படி சில நாட்கள் மழை காரணமாக அவன் உதவியை பெற்று கொண்டான். இவர்கள் ஏன் அதை கண்டு பொறாமைப்பட வேண்டும்? இல்லாத கதைகளை கற்பிக்க வேண்டும்? இவர்கள் எல்லாம் ஆசிரியர்களா? இந்த குறுகிய புத்திக்காரர்கள், வம்புக்காரிகள் போதிக்கும் கல்வியை பெற்று வருங்கால பெண் சமுதாயம் உருப்பிட்டார் போலதான். அவளுக்கு கோபம் பொங்கி கொண்டு வந்தது. நான் டாக்டர் கிரிதனை காதலிக்கிறேன், உங்களுக்கு அதனால் ஆக வேண்டியது என்ன? கத்தி கூச்சலிட வேண்டும் போன்ற ஆத்திரத்தில் குறிப்பு புத்தகங்களை அலமாரிக்குள் பொத்தென்று போட்டு அத்தனை பேர் முகத்திலும் ஓங்கி அறைவது போல் அலமாரி கதவை ஓங்கி சாத்தி பூட்டிவிட்டு விடுவிடுவென்று வெளியேறினாள். அன்று மாலை வீடு திரும்பியவளுக்கு அதிர்ச்சியானதொரு சங்கதி காத்து கொண்டிருந்தது. காலையிலிருந்து வைக்கல் தின்னாது தீனியை முகர்ந்து கூட பார்க்காது படுப்பதும் எழுந்திருப்பதுமாக அமைதியில்லாது தவித்த செல்லக்குட்டி பல தடவை சாணம் கழிந்து பின்னர் இரத்தமாக கழிந்து மயங்கி விழுந்து அத்தை கால்நடை மருத்துவரை கூப்பிட்டு அனுப்பும் முன் இறந்து போய்விட்டது. வைக்கோல் பார்த்தலின் மீது வேப்ப மரத்தடியில் கண்களை திறந்த நிலையில் கால்களை பரப்பி நீட்டிக்கொண்டு ஒரு கழித்தபடி உயிரற்றதாக கிடந்த தன் அருமை பசுமாட்டை பார்த்த சந்தியா குனிந்து மெல்ல அதன் முகத்தை தடவி கொடுத்துவிட்டு ஹோவென்று அழுதாள். அத்தை, என் செல்லக்குட்டி என் கிட்டிருந்து போயிட்டாளே அத்தை என்று அலறி அழுத அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டாள் ஜெகதா. சந்தியா, நாம செய்ய இனி ஒன்றுமில்லை. மாரப்பனை வர சொல்லியிருக்கேன், அவன் வந்து ஆக வேண்டியதை செய்து முடிப்பான். நீ உள்ளே வாமா என்று தழுத்தழுத்தாள். அத்தியாயம் 17. மறுநாள் மாலை பள்ளிக்கூட நேரம் முடிந்ததும் எல்லோரும் வெளிப்பட்டனர். ஆனால் அவள் மட்டும் ஆசிரியர்களின் அறையிலிருந்து தன் அலமாரியில் புத்தகங்களை அடுக்கி கொண்டு அசட்டியாக தாமதம் செய்து கொண்டிருந்தாள். அவள் வருகைக்காக கடை தெருவில் அந்த பாலி கிளினிக் முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கும் தன் காரின் டிக்கியை திறப்பது போல பாவனை காட்டிக்கொண்டு நிற்கப் போகும் கிரிதரனை அவள் அன்று பார்க்க விரும்பவில்லை. அன்று மாடியிலிருந்து கீழே இறங்கி வருவதற்குள் அவள் பஸ்ஸில் ஏறி போய்விட்டதாக நினைத்து கொள்ளட்டும். ஆசிரியர்களிடம் பரவி நிற்கும் இந்த வம்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வரை அவள் அவனை பார்க்க போவதில்லை, பேசப் போவதில்லை. டீச்சர், மிருதுவான குரல் அவளை திடுக்கிட செய்தது. அலமாரி கதவுகளை சாத்தி போட்டுவிட்டு திரும்பினாள். வாயிற்படி அருகே தோளில் புத்தகப்பை தொங்க நெற்றி மீது உச்சி முடி புரள கவலை அப்பிய முகத்துடன் மாணவி ராதிகா நின்று கொண்டிருந்தாள். இந்த தடவை என்ன கொண்டு வந்திருக்க? வேர்க்கடலை உருண்டையா, வெள்ளை சீடையா? முன்பே சொல்லியிருக்கேன் இதுகளை எடுத்துக்கிட்டு என்னை பார்க்க வரக்கூடாதுன்னுட்டு. என்ன சங்கதி? எரிச்சலும் கோபமாக அவளை முறைத்து பார்த்தாள் சந்தியா. தினமும் உங்களுக்கு திங்கிறதுக்கு ஏதாவது வீட்டில் சூட்ட பலகாரம் எடுத்துகிட்டு வரணும் தான் ஆசையாக இருக்குது. ஆனால் நீங்கள் போட்ட உத்தரவை மதித்து நான் எதுவுமே எடுத்துக்கிட்டு வர்றதில்லை. நான் வந்து மென்று விழுங்கினாள் ராதிகா. மறுபடியும் அந்த பையன் விஷயமாக பேச வந்து விட்டால் போலும். சந்தேகத்துடன் ராதிகாவை வெறித்து பார்த்தாள். நான் உள்ளே வரலாமா டீச்சர்? ராதிகா தயங்கி கொண்டு கேட்டபோது எரிச்சலையும் மீறி அவளுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. வாசற்படியை தாண்டி உள்ளே வந்து நிற்கிற, இப்போ வரலாமான்னு இன்னும் என்னத்துக்கு கேள்வி? சட்டுன்னு வந்து விஷயத்தை சொல்லிட்டு போ. நீங்கள் வழக்கமாக போகிற பஸ் இத்தனை நாளைக்கு கிளம்பி இருக்கும் டீச்சர். அடுத்தது வர்றதுக்கு சொல்லிக்கொண்டே ராதிகா அறைக்குள் நுழைந்து மேஜை அருகே வந்து நின்றாள். தெரியும், அடுத்தது வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். வீடு போய் சேருவதற்குள் இருட்டிவிடும். இதை பற்றி பேசவா இப்போ இங்கே வந்த என்று அதட்டினாள் சந்தியா. ராதிகாவின் உதடுகளும் மூக்கும் உணர்ச்சி வசத்தில் துடித்தன. எதையோ சொல்ல முயன்று முடியாது தவிக்கிறாள். அவள் என புரிந்து கொண்ட சந்தியா மெலிதாக முறவளித்தாள். பயப்படாமல் சொல்லு, என்ன உதவி தேவைன்னு மனம் விட்டு கேள், செய்ய தயாராக இருக்கேன் மெல்லிய குரலில் ஆறுதலாக கூறினாள். என் கிளாஸில் படிக்கிற பொற்கொடியை நீங்கள் கொஞ்சம் கண்டிக்கணும் டீச்சர். ஏன், அவள் உன் புத்தகத்தை கேட்காம கொள்ளாமல் எடுத்து கொண்டுட்டாளா?
கார்த்திகா டீச்சரின் பொண்ணுன்னு பொற்கொடிக்கு ரொம்பவே தலைக்கணம். இப்போ இருக்கிற ஹெட் மிஸ்டர்ஸ் ஓய்வடைஞ்சதும் அவள் அம்மா தான் அடுத்தபடியாக தலைவி பதவிக்கு வருவாங்களாம். அந்த திமிரில் அவளுக்கு யார்கிட்டேயும் பயம் கிடையாது. தன் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற கனகத்துக்கிட்டே அவள் உங்களை பற்றி ஓம்பு பேசிகிட்டு இருந்தா. கையில் வச்சுருந்த ஸ்கேலாலேயே பட்டுன்னு தலையில் ஓங்கி போடணும் போல் எனக்கு ஆத்திரமாக இருந்துச்சு டீச்சர். அப்படி நான் செய்கிறது நீங்கள் விரும்ப மாட்டீங்கன்னு பேசாமல் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் மனம் வேதனைப்பட்டது. கண்களில் நீர் முட்ட மேஜை ஓரத்தை பிடித்து கொண்டு தடுமாறினாள் ராதிகா. பகீர் என்ற உணர்வு நெஞ்சை கவிக்கொள்வதை உணர்ந்தாள் சந்தியா. உனக்கு கோபம் மறுபடி அப்படி அவள் என்ன பேசிட்டா? வந்து வந்து என்று திணறிவிட்டு கண்ணீரை சற்றென்று துடைத்து கொண்டாள் ராதிகா. நான் மயக்கம் போட்ட போது என்னை பரிசோதித்த மருந்து எழுதி கொடுத்தாரே அந்த டாக்டர், அவர் பேர் கிரிதரனாம். அவர் உங்களை எனக்கு பயமாக இருக்குது டீச்சர் என்று கூறிவிட்டு விஷம தொடங்கினாள். சற்றென்று அந்த பெண்ணை தன் அருகில் இழுத்து அணைத்து கொண்டாள் சந்தியா. தன் மீது அந்த மாணவிக்குள்ள பாசத்தை எண்ணி மனம் நெகிழ்ந்து போனாள். தன்னை பற்றிய வம்பு மாணவிகள் வரை வந்து விட்டிருக்குதே என்று திகைத்து போனாள். ஆசிரியர்கள் அன்று பேசிய வம்பு அந்த அறையை தாண்டி அவர்களது வீடுகள் வரை வந்து விட்டிருக்கிறதே என்று திகைத்து போனாள். ஆசிரியர்கள் அன்று பேசிய வம்பு அந்த அறையை தாண்டி அவர்களது வீடுகள் வரை போய்விட்டிருக்கிறது. அப்பாவிடம் அம்மா சொன்னதை கேட்டு பொற்கொடி வகுப்பில் தன் சிநேகிதியிடம் கிசுகிசுத்திருக்கிறாள். இந்த ரீதியில் போனால் ஊர் முழுவதும் விரைவில் கொல்லென்றாகிவிடும். கோபத்துடன் சந்தியா தன் உதட்டை பற்களால் அழுத்தி கடித்து கொண்டாள். பொற்கொடி ஏதோ தப்பாக பேசியிருந்தா அதுக்கு நீ ஏன் பயப்படணும்? ஆறுதலாக ராதிகாவின் முதுகை தடவி கொடுத்தாள். டாக்டர் கிரிதரன் உங்களை காதலிக்கிறாருன்னு பொற்கொடி சொல்லியிருந்தா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன். ஆனால் டீச்சர், அவள் ரொம்ப அசிங்கமாக சொன்னதை கேட்டு தான் எனக்கு ரொம்ப ஆத்திரம் வந்தது. அந்த டாக்டருக்கு நீங்கள் ஆசை இருக்கிறீர்களாம் சொல்லிவிட்டு சற்றென்று சந்தியாவின் பிடியிலிருந்து நகர்ந்து மிகவும் கிளியுடன் ராதிகா அவளை பார்த்தாள். மன்னிச்சுக்கோங்க, இதை சொல்லாட்டா எனக்கு ராத்திரி தூக்கமே வராது போல மனசு அடிச்சுக்கிச்சு. அந்த பொற்கொடியை நீங்கள் கட்டாயம் கண்டிக்கணும். கண்களில் நிறைந்த நீரை தன் புறங்கையால் துடைத்து கொண்டு அங்கே நிற்க பயந்தவளாக ஒரே ஓட்டமாக வெளியே பறந்து விட்டாள். பூமி நழுவி தடால் என்று எங்கேயோ பள்ளத்தில் விழுந்துவிட்ட அதிர்ச்சியில் பிரமித்து போய் சிலையாக நின்று விட்டாள் சந்தியா. நேரம் கழித்து வீட்டுக்கு வந்த அவளிடம் அத்தை ஜெகதா உடனடியாக எதுவும் பேசவில்லை. காலையில் புறப்படும் முன் அவள் கவனித்தாள். செல்லக்குட்டியின் இழப்பை தாங்காது வெகு நேரம் அழுது விட்டதால் முகம் உப்பி இமைகள் வீங்கி ஜுரமடித்து எழுந்தவள் போல் காணப்பட்டாள். வெறும் காப்பியுடன் தான் அவள் வேலைக்கு புறப்பட்டு போயிருந்தாள். அத்தை கட்டி வைத்த டிஃபன் அப்பாவை கூட எடுத்து போகவில்லை. அவளது பிடிவாதம் அத்தைக்கு தெரிந்தது தான். பசி வயிற்றை சுருட்டினாலும் பல்லை கடித்து கொண்டு பள்ளிக்கூடத்திலே தான் உட்கார்ந்திருப்பாள். அருகில் இருக்கும் காஃபி ஹோட்டலுக்குள் சென்று மதிய உணவின் போது எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டாள். குளித்துவிட்டு மாற்றுடையன் வந்தவளை உட்கார வைத்து சற்றென்று உணவை பரிமாறினாள் ஜெகதா. சாப்பிடுமா சந்தியா, உணவையும் உறக்கத்தையும் நாம் யாருக்காகவும் எதுக்காகவும் ஒதுக்க முடியாது. என்னை உதாரணத்துக்கு எடுத்துக்கோ. எத்தனை விதமான துன்பங்களை அனுபவிச்சிருக்கேன். பூவும் பொட்டுமாக இருக்க வேண்டிய இள வயசில் விதவை கோலம். ஒரு பெண்ணுக்கு கணவனின் மரணம் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. அதுக்காக நான் அவரோடு உடன்கட்டு ஏறிட்டேனா? மலை போல் நம்பிக்கொண்டிருந்த என் அண்ணனும் ஒரு நாள் மரம் போல சாஞ்சிட்டான். அவரோட கூடவா நான் போயிட்டேன்? செல்லக்குட்டியின் உடலை மாரப்பன் அழிச்சிக்கிட்டு வந்த ஆட்கள் முங்களிலே கட்டி தூக்கிட்டு போகிறச்ச அம்மானு அதன் கன்று கொட்டி அலறி கத்தினப்ப நான் துடிச்சு போனேன். குமுறி அழுதேன். அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் சொல்லு? கால்நடை மருத்துவர் தடுப்பூசி போட்டிருந்தா இந்த வியாதி வந்திருக்காதுன்னு சொன்னார். சரி, தடுப்பூசி போட்டு கவனிச்சிருந்தோம்னு வச்சுக்கோ. எத்தனை நாளைக்கு அந்த கிழப்பசுவை நாம் காப்பாற்ற முடியும்? இந்த நோய் இல்லாட்டா இன்னொரு நோயிலே செத்து போயிருக்கும். சாவை நிறுத்த தடுப்பூசி ஏதாச்சும் இருக்கா? வயசான மாடு இப்படி நம்ம வீட்டிலே செத்துதுன்னு நீ மன ஆறுதல் அடையணும். உங்கள் அத்தான் குமரேசன் சொன்னபடி மாட்டி தவறி போய் அடிமாட்டுக்காரங்கிட்ட விற்றிருந்தா உன் மனம் எத்தனை வேதனைப்படும். உன்னோட கூட துணையாக இருந்துட்டு இருக்கிற நான் மட்டும் சாஸ்வதமாக நினைச்சு பாரு சொல்லிக்கொண்டே அத்தை குழம்பை சோற்றின் மீது ஊற்றினாள். அத்தை
உங்களை விழுந்துட்டு என்னை தனியாக வாழ சொல்கிறீங்களா? துக்கத்தில் திணறிய சந்தியா சற்றென்று அவளது இடது கரத்தை தன் கன்னத்தோடு பொருத்தி கொண்டு குமைந்தாள். பட்டினி கிடக்காமல் சாப்பிட சந்தியா. 4 பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குற உனக்கு இந்த விவேகமில்லாத அதிசயம்தான். சொல்லிவிட்டு மெல்ல தன் கையை விடுவித்து கொண்டு உள்ளே சென்றாள். சந்தியா பதில் பேசாது மௌனமாக சாப்பிட்டாள். மௌனமாக தன் பாயை அத்தை அருகே கூடத்தில் விரித்து போட்டுக்கொண்டு படுத்தாள். மெல்ல தன் முகத்தை அத்தையின் முதியின் மீது வைத்து அழுத்தி கொண்டு வண்ணம் தூங்க முயன்றாள். அழுகை தொண்டை வரை அடைத்தது. அத்தை ஓவென்று வாய்விட்டு அழனும் போல் எனக்கு துக்கம் நெஞ்சை பிளக்குது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. மாட்டு கொட்டகை இடிஞ்சு விழுந்து நமக்கு நஷ்டம் தந்துட்டுதுன்னு அழுவனா? செல்லக்குட்டி இப்படி பொசுக்குன்னு ஒரே நாளில் சீக்காகி போயிட்டுதுன்னு அழுகிறதா? என்னையும் டாக்டர் கிரிதரனையும் சேர்த்து வச்சு ஊரிலே அசிங்கமாக கதை கட்ட தொடங்கிக்கிட்டாங்கன்னு அழுவேனா? இப்போ போய் இப்படி நாம் 2 பேரும் ஆதரவற்று தவிச்சுக்கிட்டு நிற்கிறோம்னு அழுவதா? எதுக்கு அழுவேன் அத்தை? மனத்தை குடைந்த அந்த துயரத்தை வார்த்தைகளால் அளந்து விட வேணும் போன்றதொரு துடிப்பு. பாவம் அத்தை. வயது வியாதியமாக அவதிப்படுகிறவளை மேலும் வேதனைப்படுத்துவானேன் என்ற இரக்கத்தின் காரணமாக மௌனமாக படுத்து கிடந்தாள். ஜெகதாவுக்கு உறக்கம் சுலபத்தில் வந்துவிடவில்லை. அன்று காலை சந்தியா பள்ளிக்கூடம் புறப்பட்டு சென்றதும் சொல்லி வைத்தாற்போல் குமரேசன் ஒரு ஊசிக்காரில் வந்து வாசலில் நின்றான். உள்ளே வாப்பா என்று அழைத்தாள். நல்ல வேலையாக அதற்குள் மாரப்பன் ஆட்கள் இறந்த பசுவை அகற்றி விட்டிருந்தனர். கூட தூஞ்சலில் வந்து உட்காரமுன் தோட்டத்தை எட்டி பார்த்து விட்டு தான் வந்தான் குமரேசன். வீட்டை விட்டு விடுங்கோன்னு கரடியாக கத்தினேனே, கேட்டீங்களா? இப்போ மாட்டு கொட்டகையை புதுப்பிக்கணும், ஓடுகளை மாற்றணும், ரிப்பேர்னு கை வச்சால் என்ன பிடிக்கும் தெரியுமா? ஜெகதா மௌனமாக நின்றாள். வழியிலே கோழி வீட்டு பையன் சொன்னான், பசுமாடு செத்து போயிட்டுதாமே, வயசாச்சு போக வேண்டியது தானே. வேறுபோடு பேசினாள் ஜெகதா. அப்போவே வித்திருந்தா 2 காசை கையில் பார்த்துருக்கலாம். சந்தியா அதுக்கு பிடி கொடுத்து பேசலை. இதெல்லாம் போகட்டும். இப்போ நான் எதுக்கு இந்த காலை வேலையிலே திருச்சியில் பட்டறையில் அத்தனை வேலைகளையும் போட்டு விட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஆத்திரமாக உருமினான். ஆம்பளை அத்து இல்லாத குடும்பம் குட்டி சோவராயிடும்னு சொல்லுவாங்க. அது இந்த வீட்டை பொறுத்தவரை உண்மையாயிடுச்சு. குமரேசா, நீ என்னப்பா பேசுகிற? 4 பேர் பேசி சிரிக்கிற உண்மையை உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம குடும்பமானம் கப்பல் ஏறிடுச்சு. சந்தியாவை தான் வாங்கின காரில் வச்சுக்கிட்டு தினமும் ஊர்வலம் போகிறானாமே அந்த டாக்டர் பையல். கடை தெருவிலே நம்ம மளிகை கடை மன்னாரினால் என்ன சொன்னான்னு தெரியுமா? வாத்தியார் ஐயா மகளை இந்த ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்க டாக்டர் பையல் வீழ்ச்சிக்கிட்டு இருக்கான். பல்லு 32 கொட்டுறாப்புல அடிச்சு நொறுக்கியிருப்பேன். நம்ம சங்கதி தானே இன்னும் அம்பலத்துக்கு வரும்னு பாதறிக்கிட்டு ஓடி வந்தேன். சந்தியாவின் நடத்தை கேட்க நல்லவா இருக்கே. தன் வாழ்வில் எத்தனையோ கஷ்டங்களை கண்டு பழகிவிட்டிருந்த போதிலும் ஜெகதா அந்த பெரும் பழியை கேட்டு பதறி போய்விட்டாள். குமரேசன் தலை மறைந்ததும் இதென்ன கொடுமை என்று தனக்குள் பேசியபடி குமுறி அழுதாள். அதை எப்படி சந்தியாவிடம் சொல்வாள்? ஏற்கனவே மனம் புண்ணாகி போயிருக்கும் அந்த பெண்ணை பாவம். குமரேசன் வந்து பண்ண விஷயத்தை சொல்லி மேலும் வேதனைப்படுத்துவதா? வேண்டாம். மௌனமாக புரண்டு படுத்தபடி அமைதியின்றி தவித்தாள் அத்தை ஜெகதா.